வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஒரு வழியா தீபாவளி பண்டிகை அப்படியே முடிஞ்சிடுச்சு. சாயங்காலம் நேரம் ஆயாச்சு. வெடி வெடிச்சு முடிச்சோம் அப்படின்னா தீபாவளி பண்டிகை ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருந்தது. நல்லா ஹெவியா சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த சாப்பாடை பார்த்தாலே ஒரு துவேஷம். அதாவது ஐயோ சாப்பாடே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணும். அந்த மாதிரி நேரத்துல வயிற்றுக்கும் கொஞ்சம் லைட்டாவும் வாய்க்கும் நல்ல ருசியா இதமா ஒரு ரசம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுவும் மாங்காய் இஞ்சியில பண்ற ரசம். இது சாப்பிட்றதுனால டைஜஷனும் நல்லா ஆகும். சாப்பாடே வேண்டான்னு தோணுது பார்த்தீங்களா, அது மாறி நல்லா சாப்பிடணும்னு தோணும். நல்ல டைஜஷனும் ஆகும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரம் ரொம்ப குவிக்கா, அதாவது இத்தனை நாள் நிறைய வேலை செஞ்சிருப்போமா, ஒரு ரெஸ்ட்டும் வேணும் இல்லையா. இந்த ரசம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த மாங்காய் இஞ்சி ரசம் எப்படி பண்றது பார்க்கலாம். மாங்காய் இஞ்சி ரசம் பண்றதுக்கு நம்ம 2 பீஸ் மாங்காய் இஞ்சி எடுத்துட்டு இருக்கேன். இது பார்க்கறதுக்கு மஞ்சள் மாதிரியே இருக்கும். லேசா அப்படி நீங்க தோலை எடுத்துட்டு வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாங்காய் வாசனை நமக்கு இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பெருங்காய கட்டி சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பொரியும் போதே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயும் பெருங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா வாசனை வந்தால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளேம் லோவில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மல்லி இந்த மிளகு வறுபடும் போது ஒரு மணம் வரும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். பாருங்க, போட்டதுமே ஜீரகம் அப்படியே ஒரு மணக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே கடாயில் நான் எதுவும் இதில் நெய் எதுவும் சேர்க்கல. இது லேசாக அந்த நெய் இருக்கு இல்லையா, அது போதும். நம்ம மாங்காய் இஞ்சி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதுலேருந்து 1 மாங்காய் இஞ்சி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். இது 2 பேருக்காக ரசம் பண்ணுறேன். இது ஜஸ்ட் லேசாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுப்போம். கொஞ்சம் வதக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்துக்காக நம்ம வறுத்தோம் இல்லையா, மிளகு ஜீரகம் மல்லி மிளகாய் எல்லாமே, இது ஃபஸ்ட் நம்ம பவுடர் பண்ணிப்போம். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் இஞ்சி, அதை சேர்த்துக்கலாம். இது இப்போ கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக அப்படியே அரைச்சிக்க வேண்டியதான். அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இந்த சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் ரஃப்பாக அப்படி 4 பீஸாக கட் பண்ணாலே போதும். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுவோம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை தண்டோடு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா ரஃப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். வேணால் தண்ணி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரஃப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா அப்புறம் ரசம் குழன்னு இருக்கும். ரசம் எப்படியுமே கொஞ்சம் நீத்து இருந்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். நான் இப்போ இந்த பாத்திரத்துலாம் ரசம் பண்ண போகிறேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதை சேர்த்துக்கலாம். ரசம்னாலே தண்ணியாக இருக்கணும் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் பாருங்கள், நான் அவ்வளோ தண்ணியை சேர்த்துருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். இது கொதிச்சதுக்கப்புறம் திரும்ப கடைசியில் தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதனால இது போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் கம்மியாக இருந்தாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரசத்தை வச்சுருவோம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும். ரசம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே வீடே பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே நமக்கு ரசம் கொதிச்சா நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நம்ம மாங்காய் இஞ்சி வேற சேர்த்துருக்கோமா, அதோட அந்த ஃப்ளேவர் அதிகப்படுத்தி சூப்பராக இருக்குது. இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஃப்ளேமை நம்ம சிம்ல வச்சுக்கலாம். பொறுமையாக கொதிக்கட்டும். ரசம் பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இனிமே இது கொதிக்கக்கூடாது. நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த கொத்தமல்லியை பிச்சு போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துட்டு இருக்கேன். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். 1/4 டீஸ்பூன்
பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை ரசத்தில் சேர்த்துடலாம். உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். மணக்க மணக்க மாங்காய் இஞ்சி ரசம் சர்விங்க்கு ரெடி. இப்போ மாங்காய் இஞ்சி ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இந்த வாசனையே நமக்கு இதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு பசியை தூண்டும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அருமையா இருக்குங்க. நாக்குக்கு எதமா நல்ல ருசியா ரொம்ப டேஸ்டா இருக்கு. நல்ல சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் போட்டு இந்த ரசத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடும் நல்ல டைஜஷன் ஆகும். அந்த சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு தோணும் பாருங்க. நிறைய நெய் எண்ணெய்லாம் சேர்த்துருக்கோம். அந்த மாதிரியும் இல்லாம நமக்கு ஒரு வாய்க்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். நல்ல இந்த டேஸ்டியான இந்த ரசத்தை சாப்பிடும்போது வயத்துக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி இந்த மெத்தட்ல இந்த ரசத்தை நீங்க பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.